ஒரு பசுமையான காட்டில் மிகவும் பெருமை மிக்க ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு காலையும் அது தனது பளபளப்பான வண்ணமயமான இறகுகளை விரித்து, "என்னைப் பாருங்கள், நான் காட்டில் மிகவும் அழகானவன்" என்று கூப்பிட்டது. மற்ற எல்லா விலங்குகளும் அதை பாராட்டின. ஆனால் சில விலங்குகள் அது யாருக்கும் உதவாததால் கொஞ்சம் சோகமாக இருந்தனர். ஒருநாள் ஒரு பலமான புயல் வந்தது. கருமேகங்கள் வானத்தை மூடி மழை பெய்தது. காற்று மற்றும் மின்னலால் விலங்குகள் எங்கும் ஓடி தங்குமிடம் தேடின. பெருமை மிக்க மயில் குட்டைகள் முன் தனது இறகுகளை காட்டுவதில் மும்முரமாக இருந்தபோது மழையில் சிக்கிப்போனது. அதன் பெரிய இறகுகள் நனைந்து கனமாகின. அப்போது ஒரு சிறிய குருவி பறந்து வந்து சொன்னது, "என் மரத்தின் அடியில் வா, உனக்கும் போதுமான இடம் இருக்கிறது." மயில் ஆச்சரியமடைந்தது. மிகச் சிறிய குருவி அதற்கு உதவி செய்து கொண்டிருப்பதைப் பார்த்து, பெருமை அல்லது அழகை காட்டுவதை விட உதவுவது மிகவும் முக்கியம் என்று உணர்ந்தது. புயல் கடந்து சென்றபின் மயில் தனது பெருமை காரணமாக மற்ற விலங்குகளை புறக்கணித்ததற்கும் மன்னிப்பு கேட்டது. அந்த நாள் முதல் மயில் தனது பிரகாசமான இறகுகளை நண்பர்களை மகிழ்விக்கவும் உதவிகரமாக இருக்கவும் பயன்படுத்தியது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் அதை இன்னும் அதிகமாக விரும்பினர். ஏனென்றால் கருணை உண்மையான அழகைத் தருகிறது. உண்மையான அழகு பகட்டாக காட்டுவதிலிருந்து அல்ல, உதவி செய்வதில் உள்ளது.